morning students. Today we are going to see this complete the shape in your chapter 3 page number 42. See here. So this page you will observe in your book. If you are having your book means take your book and see page number 42. Complete the square. Shruchi draw two sides of a shape. She asked as if to complete the shape with two more sides. So that's it. That its area is 10 square centimeter. So what is given is, so see here you observe a rectangle. So what is the length of the rectangle? 1, 2, 3, 4, 5. So your length is 5. And what is the breadth? 1, 2, 3, 4, 5. Your breadth is also 5. Now what is given is, Shruchi draw two sides of a shape. She asked as if to complete a shape with two more sides. So the two sides of this figure are drawn by Shruchi, this girl. And she asked as if to complete the remaining shape of the two more. She asked to complete the shape with two more sides. So the Shruchi வந்துட்டு two sides draw பண்ணிட்டா. ஆசிஃப் என்ன சொல்றா அப்படின்னா ரிமைனிங் இருக்க சைட்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ண சொல்லுறா. ஸோ ஒரு கண்டிஷன் என்னென்னா அதோட ஏரியா வந்துட்டு எப்படி தான் இருக்கணும்? இட் ஷுட் பி 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இதோட ஏரியா வந்துட்டு இந்த ஒரு வேறு இந்த ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணும்போது அதோட ஏரியா வந்துட்டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டராக மட்டும்தான் இருக்கணும். சி இப்போது இந்த சைடு பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் வந்துட்டு இந்த ஷேப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஸோ இதில் மேலே இருக்கிற லைன்ஸ் 2 லைன்ஸ் வந்துட்டு இந்த ஷேப்பில் யார் ட்ரா பண்ணுது? ஸ்ருச்சி. கீழே இருக்கிற 2 லைன்ஸ் வந்துட்டு ஆசிஃப் ட்ரா பண்ணுது. ஸோ ஹி கம்ப்ளீட்டட் த ஷேப் லைக் திஸ். ஸோ ஆசிஃப் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சி இந்த ஷேப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டான். Now you see how did you do this? ஸோ ஸ்ருஷி கேட்குறா எப்படி நீ இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண? ஸோ ஆசிஃப் இஸ் ரிப்ளையிங், oh, that's easy. If you look at the green area, it is 4 square centimeter. Below it is the yellow area of 6 square centimeter. So the area of my shape is 10 square centimeter. So Shruchi கேட்குறா, என்ன சொல்லியிருந்தாவ? நான் கீழே மேலே வரைஞ்சிட்டேன், நீ கீழே இருக்கிற ஷேப்போடைய இந்த லைன்ஸை வந்துட்டு ட்ரா பண்ணு. கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த பிக்சரோட ஏரியா, இந்த ஷேப்போட ஏரியா வந்துட்டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருச்சி சொல்கிறா. ஆசிஃப் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியுது வந்துட்டு ஆசிஃப் வரைஞ்சது. அப்போ ஸ்ருச்சி என்ன கேட்குறா அப்படின்னா எப்படி நீ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண இதையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஆசிஃப் என்ன சொல்கிறான்னா, இந்த மேலே இருக்க இந்த க்ரீன் கலர் பாக்ஸஸ் ஸ்கொயர்ஸ் வந்துட்டு 4 இருக்குது, கீழே எல்லோ பாக்ஸஸ் வந்துட்டு எல்லோ ஸ்கொயர்ஸ் வந்துட்டு 6 இருக்குது. ஸோ டோட்டலி இதோட ஏரியா வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் சொல்கிறான். ஸோ இஸ் ஹி கரெக்ட் டிஸ்கஸ்? ஸோ இவன் ஆசிஃப் சொன்னது கரெக்டாக இல்லையா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். At the same time, explain how the green area is 4 square centimeter and the yellow area is 6 square centimeter. So எப்படி இப்போ ஆசிஃப் எப்படின்னு சொன்னால் green ஏரியாவில் வந்துட்டு 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது, எல்லோ ஏரியாவில் வந்துட்டு 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு இது பாசிபிள் அப்படிங்கிறத we are going to solve these two. So see. So before that, this is the picture you observed in your book page number 42. Here instead of this green color, I colored some, இந்த ஷேப்புக்கு வந்து some colors கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லோ கலருக்கு பதிலாக இந்த மாதிரி நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். See here. So you already know that here it is one of the rectangle. So இது வந்துட்டு என்னது? One of the rectangle. So see here, inside the rectangle we are having a triangle. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இது இந்த ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ யூ ஆல்ரெடி நோ தட் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். So this you already know that. Suppose area of the rectangle 4 centimeter na, half means what? 1/2 into 4. அப்போ area of the triangle என்னது? 4/2. அப்போ which is nothing but 2 centimeter. So likewise இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் क्वेश्चन வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். இங்கே புக்கில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் தான் வருதா இந்த க்ரீன் ஏரியாவோடது, அதாவது இந்த ஏரியாவோடது வந்துட்டு 4 சென்டிமீட்டர் தான் வருதான்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இந்த எல்லோ ரீஜன் இது வந்துட்டு 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் திஸ் யூ ஹாவ் டு கன்சிடர் திஸ் ஆஸ் எ ரெக்டாங்கிள். ஸோ இதை வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரீஜன்
region தான் வந்து என்னது green கலர்ல இருக்கு. So in your bookல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு green கலர்ல இருக்கு. So இத வந்துட்டு ஒரு triangle கன்சிடர் பண்ணிட்டு இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். So area of the triangle is equal to half of the area of the rectangle. So அதுக்கு முன்னாடி இந்த rectangle கன்சிடர் பண்ணிட்டு what is the area of the rectangle? So now you simply count the length 1 2 3 4. So 1 2 3 4. இப்போ length வந்துட்டு எவ்வளவு 4 cm. Now what is the breadth 1 2. ஏன்னா rectangle இதோட complete ஆயிரும். So 1 2. So your breadth value is 2 cm. Now you have to find the area of the rectangle. So area of the rectangle formula is length into breadth. அதாவது 4 into 2 which is equal to 8 cm. So now here we have find the area of the rectangle as 8 cm. So இப்போ area of the triangle நம்ம கண்டுபிடிக்க போறோம். So 1/2 into area of the rectangle is how much we get 8 centimeter square. So 8 centimeter square. So half means what? 8 divided by 2. You will get 4 centimeter square. So in the 4 centimeter square in the area of the green color region. So நம்ம சொன்ன மாதிரி வந்துருச்சா? ஆசிஃப் சொன்னது இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா? இந்த green color region 4 cm இருக்குன்னு சொல்லி சொன்னது நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. So the area of the triangle or the area of the green color triangle is equal to how much? 4 cm square. The same way we are going to find the area for the yellow region. இந்த yellow region இருக்கு பாத்தியா? இதுக்கு வந்துட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம். So now you see the same method is to be followed. So see here area of the yellow triangle. So yellow triangle or the yellow region. So area of the yellow region is equal to half into area of the rectangle. Area of the rectangle. So now here you see here you have to consider a rectangle. So see இத வந்துட்டு ஒரு rectangle consider பண்ணிக்கணும். Have you understand? So now you have to find the length and breadth. இதுக்கு length and breadth calculate பண்ணணும் because you have to find the area of this rectangle. See 1 2 3. So what is my breadth? 3 centimeter. And what is my length? 1 2 3 4. So my length value is 4 centimeter. Okay va? So see here length value எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 centimeter and my breadth value is 3 centimeter. So now I have to find the area of the rectangle in the yellow region. So 4 into 3. That means length into breadth is how much? 12 centimeter square. So the area of the rectangle is 12 centimeter square. Now I have to find the area of the yellow triangle. So இது triangle formula இருக்கா? See here it is one of the triangle. So it is the diagonal. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு rectangle cross ஒரு region opposite line join பண்ணிச்சு அப்படினா அதுக்கு பேர் தான் என்னது diagonal அப்படி. Now we find the area of the rectangle. So which is equal to 1/2 into what is the area of the rectangle? We have already find it as 12 centimeter square. So இங்க போடுங்க 12. So 12 divided by 2. If you cancel means you will get 6 centimeter square. So now the area of the yellow triangle is 6 centimeter square. So what is the total area? You simply add the 4 and 6. Your value will be 10 centimeter square. So add பண்ணி பார்க்கலாமா? So the area of the shape. The area of the shape is equal to area of the shape is equal to what you have to do? Area of the yellow green region அல்லது green triangle plus area of the yellow triangle. இது ரெண்டையும் add பண்ணனும். So your value will be area of the green triangle is how much we get? 4 centimeter square and area of the yellow triangle 6 centimeter square. So totally 6 centimeter square. So totally 10 centimeter square. அப்போ ஆசிஃப் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இதான் எடுத்துக்கிட்டோம். ஏரியா ஆஃப் த green ஏரியா வந்துட்டு 4 centimeter yellow ஏரியா 6 centimeter கிடைச்சோம். அதே மாதிரியே we have find the area of the triangle or the area of the green area is 4 centimeter and the area of the yellow triangle or the yellow area as 6 centimeter square. So now you see in your book, is he correct? Yes, he is correct because we have discussed.
ஸோ ஏன் வந்துட்டு அவன் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்பிளைன் ஹவு த க்ரீன் ஏரியா இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ வி ஹேவ் எக்ஸ்பிளைன்டு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்? ஒரு ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ணி அதிலிருந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இங்கே ஒரு ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ணி அதிலிருந்து ஏரியா ஆஃப் த எல்லோ ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம். ஸோ வி ஹேவ் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் 2 questions. Now you move to your page number 43. Oh, I thought of doing it differently. If you draw like this, the area is still 10 square centimeter. So now Surchi என்ன சொல்ற அப்படினா இந்த ஷேப்பை now she is drawing like this. இப்போ இந்த ஷேப்பை மாத்துறாங்க. இப்பயும் கூட வந்துட்டு என்ன இருக்குமாமா? நான் என்ன கேக்குறானா இப்பயும் வந்துட்டு ஏரியா வந்துட்டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. This is you have to find out. So இத வந்துட்டு ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. The same way you have to consider this as one of the rectangle and this as another rectangle. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் த கிரீன் ரீஜன் கண்டுபிடிக்கணும். அப்போ half of the rectangle. அதே மாதிரி இதுக்கு ஏரியா ஆஃப் த ப்ளூ ரீஜன் கண்டுபிடிக்கணும். half of the rectangle. So the same method has to be followed for this shape also, and you have to answer these 2 questions. Sushi, correct? How much is the blue area? Explain. Can you think of some other ways incomplete? You simply find the area of the green region and blue region. Blue region ku green region ku evla areas nu mattu kandupidicha podum. Adhe madri the whole area இந்த shape oda area nu mattu find out panna podum. Now we move to this practice sums. So next you see the practice sum in your book, page number 43. So this is one of the sides of a shape. Complete the shape so that its area is 4 square centimeter. So see here in your book, page number 43, you will observe a picture like this. So they have drawn one side of a shape. Or on the shape ku oru side draw pannitaanga. So you have to draw the another side. So the condition is the area is 4 square centimeter. And the area வந்துட்டு 4 square குள்ள மட்டும் தான் இருக்கும். 4 centimeter square குள்ள மட்டும் தான் இருக்கும். அத தாண்டி போக கூடாது. So you simply draw a line like this. So already it is drawn in your book. So you simply draw another line and you join these 2 lines. So here you get a triangle. So நமக்கு ஒரு triangle கிடைக்குமா? Already ஒரு line draw பண்ணிருக்காங்க. இன்னொரு line draw பண்ணிட்டீங்க அப்படினா you will get a rectangle. So sorry, triangle. See here, now you have to find the area for this shape. So it is in the form of rectangle. So consider a triangle. It is in the form of triangle. So consider a rectangle. இப்போ rectangle வந்து consider பண்ணிக்கோங்க. See now what is the area of this triangle? It is half of the rectangle. So now you have to find the area of the rectangle. இந்த rectangle ஓட ஏரியா கண்டுபிடிச்சாதான் அதுல பாதியா இருக்கக்கூடிய இந்த triangle ஓட ஏரியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். So see now what is the length? 1 2 3 4. So your length value is 4 centimeter and your breadth value is 1 2. So 2 centimeter. So simply multiply 4 2s are 8. So 8 centimeter square is the area of the rectangle. So in the rectangle oda area vandu 8 centimeter square. So now triangle venum appadina இந்த shape oda venum appadina 1/2 half of the area of the rectangle. So 1/2 into 8 centimeter square. So you will get 8/2. So 8/2, when you divide 8/2 you will get 4 centimeter square. So now this is the area of the triangle. How much? 4 centimeter square. So this is one of the method. In the condition வந்துட்டு ஏன் நம்ம இப்படி draw பண்ணலாமா கீழே draw பண்ணலாமா போன சமனா பண்ணலாம். But the condition given is it should be 4 centimeter square. இதோட ஏரியா வந்துட்டு 4 centimeter square குள்ள தான் வரணும். So you simply draw one line அப்புறம் ரெண்டு join பண்ணி இந்த rectangle consider பண்ணி அதோட half area கண்டுபிடிச்சீங்க அப்படினா now you get the area for the shape. So now we see the another method. இதுக்கு சிம்பிளா இன்னொரு method என்னன்னு பார்த்தோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். full filled squares, half filled squares, quarter filled squares எல்லாத்தையுமே ஆட் பண்ணி போடுறது. So from this figure you consider you write the fully filled squares. How many full filled squares இங்க எவ்வளவு இருக்கு? 1 and 2. ரெண்டு squares இருக்கு. 1 2. So அதான் எழுதிருக்கேன். So full filled square is 2. half filled squares எவ்வளவு இருக்கு? See 1 2 3 4. You are having 4 half filled squares. இதெல்லாமே half of the இருக்கா? So half filled squares ஓட count வந்து 4. Now you have to add these two. So full filled squares 2 அப்படியே போட்டுக்கோங்க. half filled means what? 1/2 into 4. ஏனா total count half filled squares ஓட total count வந்து 4. So when you divide when you multiply 1 4s are 4 and you put 2. So 4/2. 4/2 is nothing but 2. So 2 plus 2 is 4 centimeter square. So now you get the area as 4 centimeter square. அப்போ formula method போட்டாலும் சேமா தான் வருது. We are getting the same answer.
just count பண்ணி எவ்வளவு full filled squares எவ்வளவு இருக்கு half filled squares எவ்வளவு இருக்குன்னு count பண்ணி போட்டாலுமே you are getting the same answer. So first problem I have solved, you have to solve the second problem. So two problems is your homework, this one and this one. I will send the homework through your WhatsApp, and if you have any doubt regarding this you may ask me. So next third problem is remaining. Up to this your third chapter gets over. This we see tomorrow. Thank you.